ஹாய், இது வந்துட்டு நம்ம லீவ் விட்ட ஃபர்ஸ்ட் நாள், அதாவது மார்கழி மாதம் அந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் எடுத்த ஒரு வீடியோ தான். இது வந்து மதியத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாமே கழுவி வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட்டு தான். ஏன்னா காலையிலேருந்து நான் கோலம் போட்டு சாமி கும்பிட்டதோட சரி, காலைல வந்து எங்கள் நாத்தனார் வந்துட்டு எனக்கு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் செய்யலை அப்படிங்கிறனால சரி ஓகே, நான் அவங்களும் எங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களும் சாப்பிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து காலையில் சாப்பிட்டது எல்லாத்தையும் வந்து காலையில் வந்து தட்டில் தான் சாப்பிட்டோம். அதனால் வந்துட்டு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு இப்போ வந்து மதியத்துக்கு வந்து சமைச்சிருக்கேன். மதியத்துக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் நான் சமைக்கலை. சாப்பாடு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செய்வாங்கள்ல, எப்படி சொல்கிறது, தக்காளி எல்லாம் போட்டு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி செய்யலான்னு இங்கே வந்து செஞ்சிட்ருக்கேன். வேறு எதுவும் செய்யலை. ஏன்னா நாங்கள் 4 பேர், அதனால் வந்துட்டு நான் எதுவும் பெருசாக ஒன்றும் செய்யலை. அதனால் கீழே பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து இப்படி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியே கிளம்பணும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் பிளானட்டோரியம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு வெளியே கிளம்புறேன். ஏன்னா லீவ் விட்டுட்டாங்க. சரி எங்கேயாச்சும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி அங்கே கிளம்பிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பிளானட்டோரியம் வந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எல்லாம் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்து கிளம்பியாச்சு. அப்போ போய் நான் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தம்பியோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வர்றாங்க. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் போகணும் இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அப்படிங்கிறனால வந்துட்டு சரி கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஆயிக்குவானுங்க அப்படிங்கிறனால வந்துட்டு தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறது. அதனால் அங்கே போய் அப்படி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே 3 o'clock இருக்கணும்னாங்க. இங்கேயே வந்து 2:33 ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவனுக்கு 2 பேர்த்தையும் கீழே இறக்கி விட்ருக்கேன். எங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன கடைக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் போயிட்டு வரட்டும், பழகணும்ல, நம்மளே பொத்தி வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறனால வந்துட்டு அனுப்பிவிட்ருக்கேன். சரி இப்போ அப்படியே வந்து ஆன் தி வேல வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு பிளானட்டோரியம் வந்து வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு தம்பி கூட படிக்கிறாங்கல்ல, அவங்க தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபேமிலியோட நாங்கள் லேடிஸ் மட்டும்தான் போயிருந்தோம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 பேர் உட்காரலாம், அந்த மாதிரி தான். திருச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 3D அனிமேஷன் அந்த ஷோ பார்த்திங்கன்னா 3:15 வந்து போடுறாங்க. காலையில் எத்தனை மணிக்கு போடுறாங்கன்னு தெரியல. 3:15. எனக்கு ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றுமே எனக்கு விளங்கலை. அப்புறம் கண்ணாடி ஒன்றுமே சரியில்லை. பசங்க எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஒரு டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மினிமமாக என்ன வந்து கொஞ்சம் இந்த லீவில் வந்து எப்படி என்ஜாயாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் Day 1, அதாவது சாட்டர்டேலேருந்து தான் லீவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறனால இந்த பிளானட்டோரியம் கூட்டிகிட்டு போகலான்ட்டு 40 rupees வந்து டிக்கெட்டு. கொஞ்சம் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்குது. தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் குழந்தைகள. என்ன எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட். என்னால் வந்து அவ்வளோ கிளியராக வந்து இந்த சூரிய குடும்பம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடிஞ்சுது. மற்ற நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே யூஸ்ஃபுல் தான். இது வந்து இல்லை அப்படின்னு அங்கே எதுவுமே சொல்ல முடியாது. சின்ன சின்ன ஆக்டிவிட்டியுமே, அதாவது பார்க் வச்சுருக்காங்க, அந்த பார்க்கும் கூட அவ்வளோ யூஸ்ஃபுல்லு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து இது வந்து ஒரு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இது கட்டினீங்களா, அதெல்லாம் வந்துட்டு உள்ள லைட் எரிஞ்சிட்டு அதில் வந்து தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லையுமே சொல்லுது. உங்களுக்கு எது தேவையோ அதை ப்ரெஸ் பண்ணி அதை வந்து கேட்டுக்கலாம். இப்போ பார்க்குறது இந்தியாவோட தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிக்கிம்னா அங்கே வந்து அதிகமாக எண்ணெய் விளையும், அங்கே வந்து அதிகமாக எண்ணெய் இருக்கும். அதே மாதிரி நேபாளில் எண்ணெய் இருக்கும், அதே தமிழ்நாட்டில் எண்ணெய் இருக்கும். கேரளாவில் வந்து அதிகமாக வந்து கோகனட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அங்கே அதில் கொடுத்துருந்தாங்க. ஒரு லைட்டை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தனித்தனியாக எரியிற மாதிரி இருந்துச்சு. நிஜமாலுமே பயங்கர ஒர்த்து. ஆனால் மெயின்டெனன்ஸ் சுத்தமாக கம்மி. நல்லா அது ஒரு மாதிரி ப்ரைவேட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பயங்கரமாக அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறக்கு ஒரு ஆள் போட்டு கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து குவாலிட்டியாக குழந்தைகளுக்கு போய் சேர்ந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என் கூட இன்னொருத்தவங்க வந்துட்டாங்களா, அவங்க தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்போ பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லிட்டு அந்த லெசன்ஸ் எல்லாம் வர்றதுனால இங்கே வந்து கிளியராக அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் ஏர் பொல்யூஷன் ஆகுதுன்னா அதுக்கு தனியாக ஒரு பெரிய இதில் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி ஆகுது, வாட்டர் பொல்யூஷன் எப்படி ஆகுது, அது எந்தெந்த வேலையெல்லாம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. க்ரீன் ஹவுஸ்னால் என்ன, வாட்டர் வேப்பர்னால் என்ன, அப்புறம் வந்து வெப்பமயமாதல்னால் என்ன, அதாவது இந்த வந்து நகரங்கள் வந்து வெப்பமயமாகுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்குது. அதாவது தம்பி அவங்க அதாவது ஒரு 5th வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லாவே புரியும், அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இதெல்லாம் கட்டினல அந்த ஒரு மெஷின்ஸ் எல்லாம் ரன் ஆகிற மாதிரி, அது வந்து ஒரு கண்ணாடி இது கொடுக்கறனால நம்மளுக்கு தெளிவாக வந்து தெரியுது அதில் எப்படி வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் வந்து பெட்ரோலியம் வந்து எப்படி இருக்கிறாங்க, அந்த குருடாயிலேருந்து என்னென்னலாம் வந்து பிரிக்கிறாங்க தனித்தனியாக அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நீங்கள் திருச்சியில் இருந்தால் பிளானட்டேரியம் வந்து ஒரு டைம் கூட்டிகிட்டு வாங்க.
அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பசங்களை அங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து நம்ம பார்க் இருக்குது. பார்க் இப்போ நான் ஆடிட்டு இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா பேலன்சிங் தியரின்னு சொல்லுவாங்கள்ல. ஒருத்தர் வந்து கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஆடுறாங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணி நான் ஆடிட்டு இருக்கிற ஊஞ்சல் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆடுது. அந்த மாதிரி கான்செப்டில் வந்து இருந்துச்சு. இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்துக்கு வந்து என்னோட இதை விட ஊஞ்சல் வந்து ஹைட்டு, இது ஒரு சர்டன் ஹைட்டு, இதுக்கு அடுத்து என் பையன் ஆடிட்டு இருக்கான் பார்த்திங்களா, அது ஒரு ஹைட்டு. இதுலேயுமே சம்திங் ஒரு சயின்டிஃபிக் இது இருந்துச்சு. அவங்க எனக்கு ஆட்டி விட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அதில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெளிவாக வந்து அது தெரியல. பட் நான் உங்களோட சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நிஜமாலுமே தெளிவாக அது வந்து புரியும். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே இருந்த ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனுமே எனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ஆட்டி விட்டு அந்த ஈவனாக இந்த பக்கம் போனாலும் சரி அந்த பக்கம் வந்தாலும் சரி ஈவனாக கொண்டு வச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஒரு 4 அடி முன்னாடி வருதுன்னா பின்னாடி அதே அளவுக்கு 4 அடி போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த ஹைட் வைஸாக வந்து அதோட ஹைட் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைட்டாக இருக்கிற அந்த ஊஞ்சல் வந்து ஒரு லெவல் ஆஃப் ஹைட் வரைக்கும் போச்சு. இப்போ என்னோட ஊஞ்சல் அதை விட சின்னது அப்படிங்கிறப்ப அந்த ஹைட் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உங்கள் எல்லாத்துக்குமே அது தெரியும் அங்கே போனீங்கனாலே. இப்போ இந்த சீசாவிலேயே வந்துட்டு ஒரு சின்ன சயின்டிஃபிக் என்ன அப்படிங்கிறது வந்து நான் அதை வந்து படிக்காமல் வந்துட்டேன். பக்கத்தில் அந்த பக்கம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு இதில் எழுதி அந்த அலுமினியம் சீட்டில் வந்து அங்கே எழுதி வச்சுருக்குறாங்க. அது வந்து உடையாமல் அழியாமல் இருக்கிற மாதிரி அங்கே எழுதி வச்சுருக்காங்க. இது லாஸ்ட்டாக டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமில் போய் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்காட்டி போய் பார்த்தேன். பட் அதில் என்ன கான்செப்ட்னு தெரியல. மற்ற இது ரெண்டையும் வந்து பார்க்க முடியல. ஏன்னா அங்கே அதுக்கப்புறம் தான் பசங்க அந்த பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அந்த பக்கம் இருக்கிறது டிஎன்ஏ, அது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து அங்கே எழுதியிருக்காங்க எல்லாமே. நீங்கள் ஒரு டைம் மறக்காமல் போயிட்டு வாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு. பல இதுலையெல்லாம் நம்ம தீப்பெட்டியெல்லாம் வச்சு பேசுறதை கேட்பல ரொம்ப தூரத்துலேருந்து, அந்த மாதிரி அந்த கான்செப்ட்லாம் பாருங்கள் அங்கே வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இரும்பு, அலுமினியம், அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக், அந்த இது வந்து எவ்வளோ ஸ்பீடாக சுற்றலாம். இங்கே ஒன்று உருளை மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இது ஒரு கான்செப்ட் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சர்டன் தூரத்தில் ஒரு பொம்மையை வச்சுட்டு இங்கேருந்து பேசினோம்னா அங்கே தெளிவாக கேட்குற மாதிரி அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுங்க. அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு பார்த்தோன்னே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறனால தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனோன்னு வீடியோ எடுக்கல. இது வந்து நான் கிளம்புற டைமில் என்ட்ரன்ஸை நான் வீடியோ எடுத்தது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பிளானட்டேரியம் இருக்குது. எனக்கே இவ்வளோ நாள் தெரியாது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்கும். அதனால் அப்புறம் ஏன் நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு 6:30 அந்த மாதிரி டைமில் கொண்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துன்னு ஏன் மதியம் சமைச்சு சாப்பிட்டு போனதெல்லாம் அப்படியே போட்டு தான் போயிருந்தேன். அதனால் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அதையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிட்டேன். தான் அப்பாடி அப்படின்ட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நான் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லைட்டாக வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஃபைனலாக கொஞ்சம் கிச்சனை மட்டும் துடைச்சிட்றோம். மொத்த ஏரியாவையும் துடைக்கிறதில்ல, கிச்சனை மட்டும். ஏன்னா காலையில் அங்கே உட்காந்து சாப்பிட்றோம். அப்புறம் மதியம் அதுக்கப்புறம் ஈவினிங் அப்படிலாம் சாப்பாடெல்லாம் சிந்திடுது. அது அப்படியே நம்ம கூட்டுறப்ப ஒரு மாதிரி ஆகுது அந்த இது இடம். அதனால் வந்து கொஞ்சம் நைட்டாக துடைச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், காலையில் ரொம்ப பளிச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு துடைச்சிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டேன். ஒரு சைடு வந்துட்டு நான் கொஞ்சம் க்ளீனாக தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். இந்த அடுப்புக்கு இந்த பக்கம் சைடு மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் டஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் தெரித்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நான் அதை ஒரு இது பண்ணி விட்டுருலாம். ஏன்னா மதியம் சமைச்சது, காலையில் சமைச்சது, முன்னத்து நாள் சமைச்சது எல்லாம் இருக்குல்ல. அதனால் வந்து அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டேன். ஏன்னா ஃப்ரைடே நைட் கழுவுனது அதனால் அப்படிங்கிறனால. ஏன்னா காலையில் சமைச்சோம் மதியம் சமைச்சது இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவே பழக்கம் லைட்டாக ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, கோலம் போடல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எண்ணெய் தெரிச்சதுன்னா லைட்டாக வந்து இந்த நம்ம கரித்துணி வச்சுருப்போம்ல அதை வச்சு லைட்டாக துடைச்சோம்னா அதில் கிளியர் ஆயிரும். இப்போ கோலம் போட்டிருக்கறனால அந்த கோலத்து மேலே ஆயில் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அந்த கோலத்தையும் ஃபுல்லாக அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் அந்த அரிசி மாவே எல்லாம் இருக்கிறனால அதையும் ஃபுல்லாக அழிக்க முடியாது. அப்படிங்கிறனாலே கழுவுற மாதிரி இருக்கும். அதனால் நான் சனிக்கிழமை கழுவிட்டு நான் கோலம் எதுவும் போடல. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திங்கக்கிழமை அன்றைக்கி மறுபடியும் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மாதிரி மறுபடியும் கழுவணும் அப்படிங்கிறதுனால தான். இன்றைக்கி வந்து அப்படியே தொடச்சி மட்டும் விட்டாலே அது பளிச்சுன்னு இருக்கும். அப்படிங்கிறனால வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து கழுவி மட்டும் வச்சுட்டேன். அடுத்த நாள் இது பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சின்னதாக ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்குவேன். அது வந்து நம்மளுக்கு இந்த எப்போவுமே அந்த சந்தனம் குங்குமம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறதுனால மட்டும். பட் இன்றைக்கி அதுவுமே வந்து நான் முடிச்சுட்டு பண்ணல. ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி டயர்டாயிருச்சு. அதனால் வந்து கழுவி மட்டும் விட்டுட்டு அப்படியே போய் தூங்க போயிட்டேன்.
வந்து ஒரு 2 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நேம் வந்து டக்குன்னு மறந்துடுச்சு. ஏக்கா ஏக விளக்குனா என்ன? எத்தனை டைம் தான் உங்ககிட்ட கேட்குறதுன்னு சொல்லிட்டு. ஏக விளக்குனா ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து தீப்பெட்டியில் தானே விளக்கு ஏற்றுவோம். அப்புறம் வந்துட்டு நான் முன்னே என்ன பண்ணுவேன்னா, அந்த ஏற்றுற காமாட்சி விளக்குலேயே பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஏற்றுவேன். அதுலேயே வந்துட்டு இந்த சாம்பிராணி இது பண்ணுவேன். சூடு அதுலேயே ஏற்றுவேன். பட் அப்படியெல்லாம் ஏற்றக்கூடாதான். காமாட்சி விளக்கில் வந்து எதுவுமே ஏற்றக்கூடாதான். நம்ம தனியாக அப்படி வந்து நம்மக்கிட்ட ஏக விளக்கு இல்லைன்னா நம்ம தீப்பெட்டிலேயே தான் வந்து ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த ஏக விளக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா விளக்கும் அதில் ஏற்றிக்கிட்டு அதுலேயே வந்து இப்போ நம்ம சாம்பிராணி சூடம் இதெல்லாம் வந்து அந்த ஏக விளக்கில் ஏற்றிக்கலாம். ஏக விளக்குங்கிறது ஒரே விளக்கு கொஞ்சம் கைப்பிடியோடு இருக்கும். நம்ம அதில் ஏற்றிக்கிட்டு நெய் விளக்கு வந்து எண்ணெய் ஃபுல்லாலாம் ஊற்ற வேண்டியதில்லை. நெய் விளக்குக்கு போடுவல அந்த ஒரு குண்டாக ஒரு திரி இருக்கும். அந்த குண்டு திரியில் நெய்யை நினச்சிட்டு அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே கீழே சாய்ச்சாலும் எண்ணெயெல்லாம் கொட்டாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு தனியாக காட்டுற தெரியாதவங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை அப்படியே சாய்ச்சும் கூட அப்படியே விளக்கு ஏற்றிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வந்து எரியும். அதுக்கு பேர் தான் வந்து ஏக விளக்கு. நம்ம அதை வந்து அப்படியே நான் அதே விளக்கு தான் எடுத்து நான் சாமிக்கும் வந்து காட்டிக்கிறேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் அது யூஸ் பண்ணுறதை விட நம்ம அந்த 5 முக விளக்கு இருக்குல்ல அதுலேயே வந்து நான் சூடம் 5 முக விளக்கு எல்லாத்தையும் சேர்த்து வந்து நான் காட்டிக்கிறேன். இதுதான் ஏக விளக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்லை இதை விட வேறு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2வது கொஸ்டின் வந்து அக்கா எத்தனை மணிக்கு தான் நான் வந்து உங்களை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு செய்கிறேங்க்கா. மேக்ஸிமம் என்ன டைமுங்க்கான்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் 5 o'clock நான் வந்துட்டு. பட் எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து பிஃபோர் 6 o'clock வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு எப்படியும் சௌரியன்னு பார்த்துக்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு என்னது நம்ம 6 மணிக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம விளக்கேற்றுறதுக்கு பாருங்கள். நான் வந்து எனக்கு 6 மணிக்கு முன்னாடினா நான் நம்மளுக்கு செட் ஆகலை. பட் உங்களுக்கு 6 மணிக்கு முன்னாடி எல்லாருமே முன்னே சொல்கிறது என்ன 4:30 to எங்கள் மாமியாரெல்லாம் 4:30 to 6 அந்த டைமில் தான் வந்து விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5:30 அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடியே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் பிஃபோர் 5:30 அந்த டைமில் வந்து பண்ணுறதுக்கு பாருங்கள். 5:30 ஷார்ப்பாக 5:30க்கு கூட விளக்கு ஏற்றுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். நான் அங்கே நடந்து போகிறதுக்காக அந்த மேட் அது வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தம்பி ஒரு டம்ளர் வந்து பால் குடிச்சு வச்சான்னு சொல்லிட்டு. இவ்வளோதான். எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இந்த சிங்க்கெல்லாம் வந்து ஃபுல் கிளியர் பண்ணியாச்சு. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.